Welcome to my room. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ, அது என்னோட ரூம் டூர் vlogs. அதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி என்னோட ரூம் எல்லாத்தையுமே நான் கவனிச்சிருப்பேன், எல்லா கார்னர்ஸும். பட் ஸ்டில் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்ததுனால இன்னைக்கு உங்களுக்காக நான் என்னோட ரூம் டூர் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஓன் ரூம் கிடையாது. எங்க வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ரூம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு ரூம் தான். ஸோ எனக்கான ஒரு ஓன் ரூம் வந்து கிடையாது. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டியா, ரொம்ப கியூட்டா அந்த மாதிரிலாம் இருக்காது. வெரி சிம்பிளாக தான் இருக்கும். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டெக்கார் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து அது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து என்னோட ரூம் ரொம்பவே பிடிக்கும். ஐ லவ் மை ரூம். இப்போ வந்து என்னோட ரூம் டூர்க்குள்ளே போகலாம். ஸோ என்னோட ரூம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரவேற்கிறது என்னோட பிங்க் கர்டன்ஸ் தான். அதை எடுத்துட்டிங்கன்னா என்னோட ரூம் இப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து கர்டன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ பிங்க் கலர் ஒரு கர்டன் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே கர்டன் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, பிங்க் வித் கிரே. ஸோ அதனால தான் இது போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் ஆகுது இந்த 2 கலர்ஸும். பிடிச்ச அளவுக்கு நான் எல்லாமே எங்கே பர்ச்சேஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ ஒன்று நான் உங்களுக்கு எங்கே பர்ச்சேஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். எனக்கு லிங்க்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மீஷோ ஆப். ஸோ மீஷோ ஆப்பில் வாங்கினது தான். குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கர்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கும். பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த டோர். அண்ட் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற ரூம் போகும், ஸ்டோர் ரூம் ப்ளஸ் பூஜை ரூம். ஸோ அதனால வந்துட்டு அது வேற ரூம், இது மட்டும் தான் என்னோட ரூம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஓவர்வியூ வந்து இப்படி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரூம்குள்ள இருந்து ரைட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ரூம்க்கு என்டர் ஆகி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ரூமில் இருந்தது. சொன்னல ஸ்டோர் ரூம் அங்கே இருந்துச்சு. அது கிளிப் ஏதாவது கிடைச்சா நான் உங்களுக்கு இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். அங்கே ரொம்பவே டல்லாக இருந்தது. பட் இங்கே வச்சது இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம்ல வந்து ஷிஃப்ட் பண்ணது. இங்கே ரொம்பவே நல்லா பிரைட்டராக இருக்கு இந்த டேபிள் அண்ட் செட்டப் எல்லாமே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்துட்டு பிளெயின் வால் தான். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லீஃப் மாதிரி இருக்கிறது வந்து வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் ஜோட்டிஜியா. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க என்ன செக் பண்ணலாம். 6 months கிட்ட நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லாவே இருக்கு. ஸோ அந்த பிளெயின் வால்க்கு ஒரு எலிமெண்ட் கொடுக்கணும்னு அது வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஜி டாய் இருக்கு, அவ்வளவுதான். அண்ட் டெஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா பிசி இருக்கு, கோசி வின்டர் வைப்ஸ் வந்து வருது. பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா RGB லைட்ஸ். ஸோ அதுதான் அந்த மாதிரி எரியுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் இருக்கு. எப்பவுமே கேண்டில் எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த கேண்டில்ஸ் ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி எல்லாம் யூஷுவல் செட்டப் தான். அண்ட் சேர் இருக்கு. இந்த ஃபர் க்ளோத்தும் ஃப்ரம் ஜோட்டிஜியா ஸ்டோர் செம்ம ஃப்ளஃபியா சாஃப்டா இருக்கு. இதான் ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி. கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் வச்சிருக்கேன். டிராயர் ஆர்கனைசர் தான், பர்பஸ்க்காக இருக்கிற ட்ரைபாட்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அதுல எல்லாமே கம்ப்ளீட்டா அதான் இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா அரைக்கா பாம் பிளான்ட் இருக்கு. இது வந்து அமேசான்ல வாங்கினது, ரொம்ப சூப்பரா இருக்கு. எலிமெண்ட் சுத்தமா எங்கேயுமே கிடையாது. அந்த ஒரு கிரீனரி எலிமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நேச்சுரலா இருக்கணும், ஃபேக் பிளான்ட்ல இருந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன ஒரு பிளான்ட் வந்து வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த கிரீனரி எலிமெண்ட் வந்து ஹோல் ரூம்க்கே ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் அதை சுற்றி ஃபேரி லைட்ஸ் போட்டிருக்கேன். ஃபேரி லைட்ஸ் என்னோட அப்சஷன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பிடிக்கும். அந்த பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு கிரீன் எலிமெண்ட், அந்த வாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த கார்னர் வந்துட்டு என்னோட கைண்ட் ஆஃப் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். தென் மூவிங் ஆன். ஓகே, இதுதான் வந்து தர. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு பெரிய டேபிள். ஸோ அதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குள்ள தான் வந்துட்டு லாண்ட்ரி அண்ட் மற்ற மிஸ்செலனியஸ் ஸ்டஃப்லாம் இருக்கு. அதை மறைக்கிறதுக்காக கிரீன் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் இருக்கு. இது வந்து சச் அ பிக் டேபிள். அங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க வரைக்கும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கார்பெண்டர் கிட்ட கொடுத்து ரெடி பண்ணது. இந்த ரூம்ல இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் டேபிள். சாப்பிடுறது, அப்புறம் தூங்குறது, உட்காந்து படிக்கிறது அண்ட் மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் ஷூட் பண்றது எல்லாமே இங்க தான். பிகாஸ் இங்க கொஞ்சம் லைட்டிங் வந்துட்டு நல்லா இருக்கும். இந்த டேபிள் இல்லைன்னா ஒண்ணுமே வேலைக்காகாது. அந்த அளவுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு மல்டி
மல்டி பர்பஸ் டேபிள். இது ரொம்ப பெருசுங்கிறதுனால இதுவே ரூம் அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்வேன். இது இல்லைன்னா கொஞ்சம் ரூம் வந்துட்டு ஒரு பிகர் பிக்சர்ல இருக்கிற மாதிரி தெரியும். இது இருக்கிறதுனால அது வந்து ரூமே அடைச்சிட்டதுனால ரூம் வந்துட்டு ஸ்மாலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால நோ ப்ராப்ளம். அண்ட் அந்த டேபிள் மேல நான் மோஸ்ட்லி எதுவுமே இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஷூட்லாம் பண்ணும்போது எல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து இது பண்றதுக்கு ரொம்ப வந்து சிரமமா இருக்கும். அதனால இது மோஸ்ட்லி பிளெயினா தான் இருக்கும். பட் அந்த 2 குஷன்ஸ் மட்டும் வச்சிருப்பேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிஃபென்ட், இன்னொன்று வந்து யூனிகார்ன் என்னோட ரீசன்ட் ஃபேவரட். அந்த 2 குஷன் கவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த குஷன் கவர்ஸ் பிளஸ் குஷன்ஸ் ரெண்டுமே வந்து அமேசான்ல வாங்கினது. இங்க வந்து பாத்தீங்கன்னா விண்டோ இருக்கு. விண்டோ வந்து கவர் பண்ற மாதிரி ஸ்கிரீன் போட்டாச்சு. அந்த ஸ்கிரீனும் வந்து ஃப்ரம் மீஷோ. அந்த போட்டோ லைட்ஸ் வச்சு நான் வந்து கொஞ்சம் வந்து டெக்கார் பண்ணிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட ஃபேரி லைட்ஸ் அப்சஷன். ஸோ அந்த ஃபேரி லைட்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கும்போது ஒரு நல்ல வைப்ஸ் வரும். ஸோ அதனால இங்கேயும் வந்து நான் சும்மா விடல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது ரொம்ப பிளெயினா இருந்துச்சு. மேபி உங்களுக்கு ஏதாவது பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்க ஸ்கிரீன்ல போடுறேன். ரொம்ப பிளெயினா இருந்துச்சு, சரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போட்டோ வால் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். இது நீங்க வால்ல கூட பண்ணலாம், பட் நான் ஸ்கிரீன்ல பண்ணிட்டேன். ஏன்னா அதுலேயே அந்த கிளிப்ஸ் வந்து ரெடியா வருது, அந்த ஹேங்கிங் கிளிப்ஸ். அந்த ஸ்கிரீன்ல வந்து அதை இன்சர்ட் பண்றதுக்கு வசதியா இருந்துச்சு. சரி ஓகே, அது வந்து பிளெயினா இருக்கேன்ட்டு அங்க போட்டாச்சு. அதுல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு 4 தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா if you want to be successful be consistent. அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். and do it for your family. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் don't forget to sparkle. அங்க வந்து believe in yourself. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கோட்ஸ் வந்துட்டு சும்மா வந்து ஹேங் பண்ணிருக்கேன். வால்ல நீங்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி வச்சீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இந்த கார்னர் வந்துட்டு எனக்கு எப்படி இந்த ஒயிட் வால் இதெல்லாம் பிடிக்குமோ அப்படியே இப்படி வந்தா எனக்கு இந்த இது வந்து இப்போ ரீசன்ட் ஃபேவரட். இது போட்டதுல இருந்து நல்லா இருக்கும். எப்பவுமே அது பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ், ரொம்ப வந்து ஒரு பிரிட்டினஸ் இருக்கும். இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி ஒயிட் வால் தான், நார்மலா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டணும். இது வந்து பிளிப்கார்ட்ல இருக்கு. இது அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்வேன். டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்குது. ரூம்ல இப்படி என்டர் ஆனீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு இது வந்து பாத்தீங்கன்னா இதுவே ஒரு வேற ரூம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரியல்ல நீங்க பார்க்கும்போது வால் ஸ்டிக்கர்ஸ் நிஜமா பெஸ்ட் திங். நம்மளோட ரூம் வந்துட்டு குவிக்கா ஈஸியா அழகா வந்து மேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா இதான் வந்து வால்ஸ்ல இருக்கு. அண்ட் இது நீங்க நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. நம்மளோட வீடியோ ஷூட்டிங்னா இந்த வால், அதுக்கப்புறம் இந்த டேபிள் தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கார்னருக்கு மூவ் பண்ணலாம். அங்கிருந்து இப்படி வந்தீங்கன்னா இங்க பீரோ இருக்கு. டெஃபினட்டா நான் திறந்து காட்ட மாட்டேன், ஏன்னா அவ்வளோ மெஸ்ஸியா இருக்கு. கொஞ்சம் கூட ஆர்கனைஸ் பண்ணல, பட் ஆர்கனைஸ் பண்ணோம், கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் பிளான்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்றது வந்து வீடியோ போடுறேன். பீரோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் பாடி சரவணா ஸ்டோர்ஸ். நான் அது இது வந்து என்னோட ஒரு குட்டி வேனிட்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பீரோல இருக்கிற ஃபுல் லென்த் மிரர், நார்மல் ஸ்டூல் வந்து போட்டிருக்கேன். இங்கெல்லாம் ஃபேரி லைட்ஸ் இருக்கு. கண்ணாடிக்கு இந்த சைடுல ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அது சுத்தி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட குட்டி வேனிட்டி செக்ஷன். இது தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப், அந்த எசென்ஷியல்ஸ் அதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி காமிச்சல நல்லா இருக்குன்ட்டு. இது வந்து டிஐஒய்யா பண்ணது தான். அந்த மரக்கட்டை வாங்கி ஃபுல்லா அடிச்சது. இது வந்து எங்க அப்பா தான் பண்ணாங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. வால்ல இருக்கிறதுனால அந்த வால்லே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா குட்டி டாய்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற செக்ஷன். டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இதுதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூட் லிட்டில் திங் இருக்கு. எனக்கு பிடிச்ச பிங்க் அண்ட் லாவெண்டர் பர்பிள் / வயலட் வாட் எவர் இந்த கலர் 2 கலரும் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நைக்காவோட மினி லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். அண்ட் ஐலைனர், அப்புறம் கன்சீலர், லிப் லைனர்ஸ் அதெல்லாம் இதான் இதில் இருக்கு. அண்ட் இதில் ஃபுல்லாக என்னோட ஹேர் கேர் ஆயில்ஸ். இது என்னோட ரொம்ப ஃபேவரட் மெரிட் கோகோனட் ஆயில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த செக்கு எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கின் கேர். இது ஒரு ஸ்கின் ஆயில். இது வந்து சிரம் பை குட் வைப்ஸ். ப்ளூ ஹெவனோட லிப் பாம் பெஸ்ட். அண்ட் மற்ற லிப் பாம்ஸ் வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு லிப் பாம் எனக்கு போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய லிப் பாம்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பி அவுலோட அந்த காஃபி மக், அதில் வந்து கோம்பு இருக்கு. அண்ட் என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேட்மி லிக்விட் லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்கும். இது வந்து எஸ்கியூவோட ஐ woke up like this ஷேடு. இது மேப்ளினோட நியூட்டன் வான்ஸ். மிஸ்கிளாரோட லிக்விட் லிப்ஸ்டிக். அண்ட் என்னோட தி மோஸ்ட் ஃபேவரட் நிங்காக்கையோட ட்ரூ மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து கோகோபீன். இதெல்லாம் தான் இந்த மக்ல இருக்கு. ஒரு பெர்ஃப்யூம் இருக்கு. அது ரொம்ப ரேரா தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதான் என்னோட குட்டி வேனிட்டி டூர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன். இந்த ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஷெல்ஃபுக்கு கீழே இந்த கார்னர் இருக்கு. எனக்கு வந்து இந்த ரூம்ல வந்து பர்சனலா பிடிச்ச இன்னொரு கார்னர்னா அது இதுதான். இது வந்து நான் என்னோட கோசி கார்னர் அப்படின்னு சொல்வேன். சில் ஜோன். இது எனக்கு இந்த கோசி லிட்டில் கார்னர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அகைன் குஷன் அண்ட் குஷன் கவர் ரெண்டுமே வந்து ஃப்ரம் அமேசான். அண்ட் இங்க வந்து லேப்டாப் இருக்கு. அண்ட் லேப்டாப் ஒர்க் டேபிள் அது ஒன்று இருக்கு. அதுவும் ஃப்ரம் அமேசான் தான். இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேரி லைட்ஸ் மட்டும் ஆன் பண்ணிட்டு மற்ற லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி இருக்கும் போது இந்த கோசி
கார்னரில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே செம்ம பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்குது. பட் இங்கே வந்து நான் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். பின்னாடி வீட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற துணியெல்லாம் எங்கள் எல்லாரோட துணியும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால நான் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபாரெவர் இன்ஸ்பிரேஷன் தளபதி இருக்காரு. அண்ட் அவரோட கோட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கோட் இது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆல்வேஸ் கேரி 2 things on their face, ஸ்மைல் அண்ட் சைலன்ஸு. ஸ்மைல் பண்ணணும் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு, அண்ட் அமைதியாக இருக்கணும் ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது என்னோட ரொம்ப ஃபேவரட் கோட் தளபதி சாரோடது. அண்ட் அவரோட இன்ஸ்பிரேஷனும் கூட. ஸோ அதனால் இது வந்து எப்பவுமே என்னோட வாலில் இருக்கும். இதோட நம்ம இந்த ஸ்க்ரீன் எண்டுக்கு வந்தாச்சு. ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். விச் மீன்ஸ் நம்மளோட ரூம் டூர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் நான் எல்லா லைட்ஸுமே உங்களுக்கு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் டார்க்கில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு கலர் லைட்ஸ், இங்கே ஒரு ஃபேரி லைட்ஸ், அங்கே ஒரு லைட்ஸ், அங்கே ஒரு லைட், அண்ட் இங்கே வந்து RGB லைட் எல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன். இப்போ நான் என்னோட கோசி கார்னரில் இருக்கேன். எஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து வியூ ஐ கான்ட் எக்ஸ்பிளைன். ஆக்சுவலாக நேரில் இன்னுமே நல்லாயிருக்கு. கேமராவால் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. ஜஸ்ட் இந்த ஃபேரி லைட்ஸ் மட்டும் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான் என்னோட ரூம் டூர். ஓகே லவ்லீஸ், ரூம் டூர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப மாசமாக ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி இந்த ரூம் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஒரு கார்னருமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கார் பண்ணியிருக்கேன். அண்ட் சிம்பிளி சொல்லணும்னா என்னோட ரூம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கார்னர் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னோட கோசி கார்னர் அங்கே இருக்கிறது, அந்த கோசி லிட்டில் கார்னர் தான் என்னோட ஆல்வேஸ் ஃபேவரட். அப்புறம் அந்த க்ரீன் எலிமெண்ட்டும் கூட. ஸோ ரூம் டூர் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிட்டி ஆக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் என்னோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி அண்ட் க்யூட் கிடையாது. பட் என்னோட ரூம் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அண்ட் என்னோட விதத்தில் ப்ரிட்டியாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்ஸ், ஃபேரி லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே கேம் சேஞ்சர். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதை போட்டோன்னே ஓவரால் ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேரி லைட் சொல்வேன். பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்னோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு. செகண்ட் திங், அந்த ஒரே ஒரு க்ரீன் எலிமெண்ட் பிளான்ட் வச்சதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லுக் வந்து செமையாக இருக்குது. இன்னும் நிறைய பிளான்ஸ் வச்சா இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ க்ரீனரி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வால் ஸ்டிக்கர்ஸ், இது வந்து என்னோட இந்த சைட் ஆஃப் த ரூம் நல்லா இருக்குன்னு நான் சொல்வேன். ஸோ வால் ஸ்டிக்கர்ஸும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. ஸோ இந்த 3 திங்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வால் பேப்பர்ஸ் ஒரு வால் ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறது, க்ரீனரி எலிமெண்ட் ஆட் பண்ணுறது, ஃபேரி லைட்ஸ் ஆட் பண்ணுறது. பட் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்கிறதுக்காக இது 3த்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணுங்கள். இது 3மே நான் வச்சிருக்கிறதுக்கு ரீசன் இது 3மே எனக்கு பிடிக்கும், அதனால நான் வச்சுருக்கேன். ஃபேரி லைட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா அதை வைக்காதீங்க. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதும். அண்ட் என்னோட ரூம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஐ லவ் மை ரூம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த டிப்ஸோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்துக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நினச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட வார்ட்ரோபோட கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.